காரணம்னு நினைக்கிறீங்க சார்? அவரோட ரசிகர்கள் தான் சார் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து நெறைய கட்சிங்கலாம் வந்து காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போடுற ஸ்டேஜ் இப்போதைக்கு நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு விஜயோட ரசிகர்களும் சரி, அவங்களோட கட்சியில இருக்கிற ஆளுங்களும் சரி, காசு குடுத்து யாரும் ஓட்டு போடல. டிஎம்கேலயும் சரி, ஏடிஎம்கேலயும் சரி, காசு அவங்க கிட்டேருந்து வாங்குனாங்களே காண்டி, ஆனா ஓட்டு போட்டது என்னவோ விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட்டாங்க. அவரே சொல்லியிருக்கிறார் இல்லையா? நம்மளோட பணம் தான் எல்லாமே வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு விசில் ஊதுங்க அப்படின்ற மாரி சொல்லியிருக்கிறார்ல. இது வந்து ரசிகர்களோட வெற்றி தான் நான் நினைப்பேன். 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க விஜய் ஆட்சியில? அவரோட ஆட்சி ஏன்னா வந்து ஆட்சி தெரியாம யாரும் வந்து அதுல கால விட மாட்டாங்க. இவர் எல்லாமே வந்து பார்த்துட்டு, இது எப்படி நடத்தணும்னு தெரிஞ்சுட்டு தான் அறிக்கையும் விட்டுருக்காரு. இந்த நல்லதெல்லாம் நான் செய்ய போறேன், இதெல்லாம் செய்வேன். அது எப்படி செய்யணும்னு அவருக்கு ஒரு ஐடியா இருக்கும் கண்டிப்பா. அதபடி கண்டிப்பா நல்ல ஆட்சி தான் செய்வாருன்னு நான் நம்புறேன். அதே மாரி ஃபர்ஸ்ட் சைனே வந்து மகளிருக்காக தான் போட்டிருக்காரு. அது ரொம்ப நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். 5 வருஷம் ஆட்சி நல்லா இருக்கும்னு நம்பிக்கை இருக்குங்களா? நம்பிக்கை ரொம்பவே இருக்கு. நன்றி சார். தேங்க் யூ. சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறோம். நீங்க எந்த சேனல்? நீங்க எந்த சேனல்? இது வந்து ட்ராஷ் ஷாப்ங்கிற யூடியூப் சேனல் சார். எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்னெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயங்கள்லாம் நீங்க என்ன விஷயம் எதிர்பார்க்குறீங்க சார்? நிச்சயமா பெரிய மாற்றமா இருக்கும். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ற எல்லா விஷயமும் நடக்கும்னு நினைச்சிட்டு இருக்கோம். லைக் நான் 2 கேர்ள் சில்ட்ரன் வச்சிருக்கேன். அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து அந்த சேஃப்டி வந்து கண்டிப்பா இருக்கும்னு நினைக்கிறேன். நேத்து முதன்மையான கையெழுத்துல வந்து மகளிருக்கான பாதுகாப்பு படைக்கு ஒன்று போட்டாரு. அதுதான் வந்து ஹைலைட்டே அங்க. அது எப்படி பாக்குறீங்க சார்? ஏன்னா இந்த பாதுகாப்புங்கிறது இதுவரை ஸோ இல்லாம நாங்க போட்ட ஓட்டு வந்து வீணாகலை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கண்டிப்பா நல்லா ஆட்சி அமையும் நம்புறீங்களா சார்? கண்டிப்பா 100%. விஜய் ஜெயிச்சாரு, என்னென்ன விஜய் ஆட்சியில பண்ணணும்? மதுவை ஒழிக்கணும். சரி. சின்ன பசங்களாம் ரேப் பண்ணலாம். அதெல்லாம் வந்து அந்த ஆட்சியில் எதுவுமே பண்ணல, நடவடிக்கை எதுவுமே எடுக்கலை. விஜய் வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக ஒழிச்சு வைக்கணும். நாட்டுக்கு வந்து ஒரு புதிய மாற்றம் வரணும். அதனால தான் கொண்டு வந்தது. சரி, அதனால தான் விஜய்க்கு வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க. அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். சரி, 5 வருடம் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? 5 வருடம் அவங்க என்னென்ன பண்ண முடியுமோ எதிர்கட்சி பண்ணுவாங்க. அதனால அதே மீறியும் அவர் நிற்கணும். மக்கள் வந்து ஓட்டு போட்டு நம்பிக்கையாக ஓட்டு போட்டிருக்காங்க. அது வந்து விஜய் வந்து காப்பாற்றணும். விஜய் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணுவாருங்கிற நம்பிக்கை இருக்கா? 100% நம்பிக்கை இருக்கு. நன்றி சார். அக்கா, அந்த மாதிரி விஜய் வெற்றி பெற என்ன காரணம்னு நினைக்கிறீங்கக்கா? அவர் மேலே நம்பிக்கை, மக்கள் முழுக்க மக்கள். இல்லை, இப்போ வந்து ஏற்கனவே வந்து இந்த திமுக ஆட்சியராக இருந்துருக்கா, அதையும் தாண்டி ஏன் வந்து விஜய்க்கு மக்கள் ஓட்டு போடணும்னு நினைக்கிறீங்க? அவர் மக்களுக்கு நல்லது செய்வாங்க, ஒரு எதிர்பார்ப்பு தான். 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கக்கா? நல்லா இருக்கும், இதுக்கு மேலே ஆட்சி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க. என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் ஆட்சியில் இந்த விஷயங்கள் நடந்தால் நல்லா இருக்கும்னா என்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறீங்க? பெண்கள் பாதுகாப்பு. அதுக்கு நேற்றே வந்து மது போதை பழக்க பிள்ளைங்கள்லாம் அடிமையாக இருக்காங்க, அது ஒழிக்கணும் ஃபஸ்ட்டு, அதுக்கு சொல்லியிருக்காங்க. பெண்கள் பாதுகாப்பு இதெல்லாம் விஜய் ஆட்சியில் நடக்கும்னு நம்புறீங்களாக்கா? கண்டிப்பாக. நன்றிக்கா. ஏன் விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஒரு மாற்றம் வரணும், மக்களுக்கு நல்லது செய்வார். என்ன எதிர்பார்க்குறீங்க விஜய் அவரோட ஆட்சியில்? பசங்களுக்கு தான் முதல்ல, பொண்ணுங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. இப்போ பெண்கள் பாதுகாப்புக்கு நேற்று ஒரு கையெழுத்தெல்லாம் போட்டார், அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பெண்கள் பாதுகாப்பாக விஜய் ஆட்சியில் இருப்பாங்களா? கண்டிப்பாக இருப்பாங்க, நாங்கள் நம்புகிறோம். கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் சொல்லுங்கள் பிரதர். விஜய் வெற்றி பெற காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? விஜய் வெற்றி பெற வந்து அந்த திமுக அதிமுக 2 கட்சி தான் காரணம். சரி, 2 கட்சி நல்லா இருந்ததுன்னா விஜய்னு ஒரு ஆப்ஷனுக்கே யாரும் போயிருக்க மாட்டாங்க. ரசிகர்கள் ஓட்டு போகிறது வந்து ஒரு லிமிட்டட் தான். உங்கள் திமுக அதிமுக கட்சியோட செயல்பாடு பெருசாக அதோட இது சொல்கிறது, அதோட இம்பேக்ட் அந்த அளவுக்கு இல்லை. அவங்க சொல்கிற அளவுக்கு முன்னே இருந்த மாதிரி இல்லை. ஜெயலலிதா இருந்தப்போ அந்த மாதிரியோ, கருணாநிதி இருந்த மாதிரியோ, அந்த மாதிரி டைமில் இருந்த அந்த பவர் இப்போ இல்லை. அது வந்து விஜய் வந்தால் ஒரு சேஞ்ச், ஒரு மாஸ் ஃபேஸுன்றதுனால ஒரு சேஞ்ச் இருக்குன்னு நினச்சி போட்டு பார்க்குறாங்க. இந்த 5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? என்ன எதிர்பார்க்குறீங்க? விஜய் 5 வருஷம் இருக்கு விடுவாங்களான்னு முதல்ல பார்ப்போம். அப்படி இருந்தாங்கன்னா மேபி நிறைய சேஞ்சஸ் இருக்கும், ஆகணும். இருந்தால் தான் விஜய்க்கும் இல்லை சேஞ்சஸ், அந்த எதிர்பார்த்த சேஞ்சஸ் இல்லைன்னா விஜயும் கஷ்டம்தான். அடுத்து விஜய்க்கு அடுத்த ஆப்ஷன் சீமான் தான். சீமான் நல்லா பண்ணாருன்னா வரத்தான் செய்வார். அவரை நம்பி நிறைய போட்டு பார்த்தாங்க, நானும் போட்டிருக்கேன். ஆனால் எல்லாரும் அந்த ஒரு லெவலுக்கு மேலே வர மாட்டேங்கிறாங்க. விஜய் வந்த மாசு அந்த ஒரு ஹைப்பு வேறு யாருக்குமே இது வரைக்கும் வரல. சீமான் வருவார்னு நிறைய பேர் ட்ரை பண்ணாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் தான் நிறைய ட்ரை பண்ணாங்க. இப்போ விஜய்க்கு வந்து அவங்க ரசிகர்களும் சேர்ந்து ட்ரை பண்ணதுனால அவருக்கு ஒரு டக்குன்னு ஒரு ஹிட்டு, அதுதான், வேற ஒன்றும் இல்லை. ஒரு என்ன இருக்கும் இது காரணத்தினால தான் விஜய் வெற்றி பெற்றாருன்னா? இல்லை, ஒரு காரணன்றது இதோட
இப்போ சீமான் கூட இருந்தாங்க, அவங்க தேர்டு உடைய பாலிடிக்ஸாக அவங்க இருந்தாங்க. பட் என்னன்னா அந்த அளவுக்கு மக்கள் அவங்க கவரல. ஒரு விஜய்ன்றது வந்து ஷார்ட் பீரியட் தான், 3 இயர்ஸ் தான். 3 இயர்ஸ்லேயே ஒரு வந்து ஆட்சி பிடிச்சாருன்னா ரொம்ப பெரிய விஷயம் தான். என்ன காரணமாக இருக்கும் 3 இயர்ஸ்லேயே வந்து என்ன ஆட்சி காரணம்னா ஏஐ அந்த விஷயம் வந்து நிறைய பேர் தெரியாது ப்ரோ. அது ம். படித்தவங்களுக்கு தான் தெரியும். அது அந்த ஏஐயோட அதோட படித்தனா அதோடைய வேல்யூ வந்து அதிகம். அவர் வந்து அது ஃப்ரீயாகவே கொடுக்குறான்றப்போ அது ரொம்ப பெரிய விஷயம். அது ஏஐயோட அந்த டாபிக் அது 2500 அது ஒன்று ப்ளஸ் 6 சிலிண்டர் தானே கேஸு அது ஒன்று, அதெல்லாம் ரொம்ப ஒரு இதுவாக இருந்தது. மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துக்கிட்டு யாராவது தலைவரை தேடிக்கிட்டு இருந்தாங்களா, அந்த நேரம் விஜய் வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக ப்ரோ, அது கண்டிப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா சீமான் இருக்கிறப்போ அந்த மாற்றம் வந்து யாருமே தேடலை. இப்போ விஜய் வந்து ஒன் மேன் ஷோவாக தான் ஃபுல்லாகவே டோட்டல் தமிழ்நாடு ஃபுல்லாகவே சுற்றினாரு. பட் அதனால் அவருக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக இருக்குன்னு நான் நம்புறேன். அது இதுதான் காரணம்னா என்ன சொல்லுவீங்க? ஒரே காரணம் இதுதான் காரணம்னா அவர் ஒரு ஆளுக்காக தான் காரணம். விஜய் தான். விஜய்க்காக தான் மக்கள் ஃபுல்லாக ஓட்டு போட்டு வெற்றி பெற வச்சாங்க. எல்லா கேண்டிடேட்டுக்கும் அதுதான். எங்கள் ஏரியாவிலே இருக்காங்க. எந்த ஏரியா பற்றி திருவிக நகர் தொகுதி எங்கள் ஏரியாவில் தான் பல்லவி அவங்க தான். ஸோ இந்த மாதிரி விஜய் அவர் வந்து ஆட்சி அமைச்சாங்களா, 5 வருஷம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எனக்கு நிறைய மாற்றம் வரும் நம்பிக்கை இருக்குது. அநேக மாற்றம் வரும், கம்பல்சரி மாற்றம் நிறைய வரும். ஏன்னா ஆட்சி ரொம்ப டஃப்பாக வந்திருக்கு. அது அவர் எப்படி சொல்கிறது, சிஎம் ஆகிறதுக்கே நிறையா ப்ராப்ளம் நிறைய நடந்துச்சு. அதால் எனக்கு நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது, மாற்றம் வரும். அதுக்கப்புறம் லேடிஸுக்கு முக்கியமாக பாதுகாப்பு. நான் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் என்னென்னா, சின்ன சின்ன பசங்க ட்ரக்ஸ் சாப்பிட்றாங்க, மாத்திரை போதை எல்லாம், இதுக்கெல்லாம் ஒரு மாற்றம் வந்தாலே போதும். அடுத்த 5 வருஷத்துக்கு நான் ஓட்டு போட ரெடியாக இருக்கிறேன் விஜய்க்கே திருப்பியும். அவர் மாதிரி எலெக்ஷனில் வந்து நின்னா, ஏன்னா எனக்கு தேவை இது ஒன்று மட்டும் முக்கியம். ஏன்னா பசங்க லைஃப்லாம் ரொம்ப நாசமாக போயிடுச்சு. நான் கண்ணெதிர்க்க பார்க்குறேன். எங்கள் ரிலேஷன் பசங்களும் சரி, பெரும்பாக்கம், கண்ணகி நகர், ஸ்லம்போர்டு ஏரியாலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் நியூஸ் எடுக்கிறீங்க, உங்களுக்கு சொல்லவா வேணாம். அங்கெல்லாம் நிறைய பசங்க கஷ்டப்படுறாங்க. கம்பல்சரி மாற்றம் வரணும். எனக்கு தேவை அதுதான். அவர் போதைப் பொருளுக்கு சொல்லியிருக்காரு 63 ஏதோ ஒன்று சொல்லியிருக்காரு. அதெல்லாம் நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். விஜயோட பெரிய விஷயம் மாற்றம், நான் சந்தோஷப்படுறேன். அவர் இன்னும் நிறைய பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். லேடிஸுக்கு பண்ணுவார், அதுக்கப்புறம் எஜுகேஷனுக்கும் நிறைய பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ படிக்கிற பசங்க, வரப்போகிற பசங்க எல்லாம் ஃப்யூச்சரும் சூப்பராக இருக்கும் நம்புகிறோம். நம்பிக்கை தானே வாழ்க்கை, நம்புகிறோம். தேங்க்யூ சார். ஆமாம் இருக்கும்னு நினைக்கிறீங்க, என்னக்கா எதிர்பார்க்குறீங்க? விஜயோட ஆட்சி சூப்பராக இருக்கும். நாங்கள் எதிர்பார்த்ததை விடவே எக்ஸ்ட்ராவே அவர் பண்ணுவார்னு நாங்கள் ரொம்ப எதிர்பார்க்குறோம். எஸ்பெஷலி லேடிஸ்க்கு வந்து நல்ல கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். தனியாக போகிறதுக்கு அதுக்கெலாம் வந்து நல்லா பாதுகாப்பு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்றது குட்டீஸ்க்கெல்லாம் இப்போ நாங்களாம் ஓட் பண்ணது காரணமே எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ் தான். விஜய்க்கு தான் பண்ணணும், விஜய்க்கு தான் பண்ணணும்னு சொல்லிட்டு விசில்லாம் வாங்கி வச்சு அடிச்சிட்டு இருந்தாங்க. எங்களுக்கு மட்டும் இல்லை, சின்ன பசங்களுக்கும் அவர் தான் ஃபேவரெட்டு. ஆக்டர் மட்டும் இல்லை, பெஸ்ட் பொலிட்டீஷியனாகவும் இருப்பார். நாங்கள் எதிர்பார்க்குறோம். நெக்ஸ்ட் 5 இயர் வந்து சூப்பராக இருக்கும். கடைசி ஒரு விஷயம், பெண்கள் பாதுகாப்பு படையை நேற்று ஒன்று உருவாக்கியிருக்காரு. அது பெண்கள் எங்கேயா பாதிக்கப்பட்டால் உடனே நடவடிக்கை எடுக்கிற மாதிரி, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுக்கான கையெழுத்தும் நேற்று போட்டார். அது வந்து ஃபஸ்ட்லாம் வந்து ஒரு 10 o'clock மேலே அந்த மாதிரிலாம் லேடிஸ் தனியாக போகணும். ஆனால் இப்போ வந்து போவாங்கன்னு என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, தனியாக போவாங்க. சப்போஸ் ஏதாவது டேஞ்சர்னால் அதை விசில் ஒன்று இருக்குல்ல, விசில் அடித்தா யாராவது வந்து சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை.